கோடை விடுமுறை என்றாலே ராகேஷுக்கும் மல்லிகாவுக்கும் குஷிதான். இந்த முறை அவர்கள் தங்கள் தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே பாட்டி ஒரு ரகசியத்தை சொன்னார். வீட்டிற்கு பின்னால் இருக்கும் அடர்ந்த காட்டில் ஒரு மாயாஜால உலகம் இருப்பதாகவும் அங்கே ஒரு குறும்புக்கார குரங்கு புதையலை மறைத்து வைத்திருப்பதாகவும் கேள்விப்பட்ட ராகேஷ் மல்லிகாவை அழைத்துக்கொண்டு தைரியமாக காட்டிற்குள் நுழைந்தான். அங்கே அவர்கள் ஸ்பார்க்கி என்ற பேசும் மின்னும் பூச்சியை சந்தித்தார்கள். ஸ்பார்க்கி அவர்களுக்கு வழிகாட்ட பேசும் மரங்களின் சிரிப்பொலிக்கு நடுவே அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். திடீரென ஒரு மரத்தின் உச்சியில் புதையல் பெட்டியுடன் குறும்புக்கார குரங்கு ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ராகேஷ் தன் தந்திரத்தால் குரங்கை திசை திருப்ப மல்லிகா மெதுவாக அந்த புதையலை மீட்டாள். கடைசியில் தாத்தா பாட்டியின் துணையோடு அந்த மாயாஜால பெட்டியை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி காடு முழுவதையும் மகிழ்ச்சியால் நிறைத்தது. பயத்தை போக்கி ஒற்றுமையால் புதையலை மீட்ட அந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சாகசமாக மாறியது.